நர்கீஸ் பிரான்ஸ்லேருந்து கேட்குறாங்க, மகரமான துணை இல்லாமல் ஒரு பெண் பயணம் செல்லக்கூடாது. சில சமயங்களில் மகரமான துணை கூட போக முடியாத சூழ்நிலையில் ஒரு பெண் மற்ற சகோதரிகள் கூட பயணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகரமான துணை இல்லாமல் பயணம் செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. லா துசாஃபிரில் மர்அத்து இல்லா மஅதி மஹரமின், மஹரம் இல்லாமல் ஒரு பெண்ணு தனியாக பயணம் செய்யக்கூடாது, பயணம் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதில் சில அறிவிப்புகளில் டைம் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. டைம் ஃப்ரேம்னா 3 நாளைக்கு மேலே, 2 நாளைக்கு மேலே, 1 நாளைக்கு மேலே, ஒரு 19 கிலோமீட்டர்களுக்கு மேலே, இப்படியாக ஒவ்வொரு அறிவிப்புகளில் ஒவ்வொரு மாதிரி வருகிறது. ஆனால் அதில் நமக்கு ஒரு முடிவுக்கு வர முடியலை. அது எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சிடலாம். முடிவுக்கு வர முடியலைன்னா 1 நாளுங்கிறத எடுக்கிறதா, 2 நாளுங்கிறத எடுக்கிறதா, 3 நாளுங்கிறத எடுக்கிறதா, அந்த ஹதீஸ்களில் எது முந்தினது எது பிந்தினது என்றெல்லாம் முடிவெடுப்பதற்கு உரிய வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இல்லாததுனால அதை விட்டுட்டு பொதுவான ஒரு செய்தி இருக்கிறது. பொதுவாக என்ன செய்தி இருக்கிறது? மகரம் இல்லாமல் ஒரு பெண் பயணம் செய்யக்கூடாது அப்படின்ற செய்தி. இப்போ மகரம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் அது ஏன் சொல்லப்பட்டுச்சுங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நேரடியாக நமக்கு காரணம் சொல்லப்படலை. குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ ஒரு பெண் தனியாக ஏன் பயணம் பண்ணக்கூடாது என்பதற்கான காரணம் தெளிவாக வெளிப்படையாக சொல்லப்படலை. சொல்லப்படாவிட்டாலும் நாம் சிந்திச்சு பார்க்கும்போது விளங்கி கொள்கிற வகையில் தான் இந்த சட்டம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. என்ன விளங்கி கொள்வதற்கு? ஒரு பெண்ணு தனியாக பயணம் பண்ணுறதுங்கிறது அவளுடைய பாதுகாப்புக்கு சிக்கலாக போயிடும். ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அவளுடைய உயிருக்கு, உடைமைக்கு, அவளுடைய கற்புக்கு சிக்கல் அதை ஏற்படுத்தி விடக்கூடும் என்கிற அடிப்படையில் தான் இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்குங்கிறது அதை பார்த்த உடனே இயல்பாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு தான் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்குங்கிறது நமக்கு நன்றாகவே விளங்குகிறது. அப்போ இந்த பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, பாதுகாப்பான சூழல் எங்கே இருக்கிறதோ அங்கே நாம் மகரத்துடைய துணை நமக்கு தேவைப்படாது. பாதுகாப்பான சூழல் எங்கே இல்லையோ அங்கே மகரத்துடைய துணை அவசியமானது. இப்படி நாம் புரிந்து கொள்ளலாம். இதுக்கு வேறு சில ஹதீஸ்கள்லையும் நமக்கு கூடுதல் தகவல் கிடைக்கிறது. எப்படின்னு கேட்டால், இன்னொரு அறிவிப்பில் வருகிறது. ஒரு பெண்மணியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பிற்காலத்தில் அவங்களுடைய காலத்துக்கு பின்னாடி இஸ்லாமிய ஆட்சி எல்லாம் உண்டாகி எல்லா பகுதிகளிலையும் முஸ்லீம்கள், இஸ்லாமிய அரசு அப்படியெல்லாம் உண்டானதுக்கு பிறகு நடக்கிற சில நிகழ்வுகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதி இப்னு ஹாத்திம் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதி யமனுடைய கோட்டையிலிருந்து, மின் குசூரில் யமன், யமனுடைய கோட்டையிலிருந்து ஹத்தா தத்தில் ஹீரா, ஹீரா வரைக்கும் ஒரு பெண்மணி தன்னந்தனியாக டிராவல் பண்ணுவாங்க. லா தக்ஷ இல்லல்லா, அல்லாவை தவிர வேறு யாருக்கும் பயப்படாமல், வதுபாலா கனமின், அவங்களுடைய ஆடு விஷயத்தில் ஓனாய்க்கு பயப்படுறதை தவிர அல்லாவை தவிர வேறு யாருக்கும் பயப்படாமல் ஒரு பெண்மணி தன்னந்தனியாக யமன்ல இருந்து ஹீராவுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ தன்னந்தனியாக ஒரு பெண்மணி, இது இந்த காலம் வரும், அது மோசமான காலம் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படலை. தனியாக பயணம் பண்ணுறது ரொம்ப மோசம், மார்க்க சட்டத்தை எல்லாம் மீறி பெண்கள் பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. லா தக்ஷ இல்லல்லா, அல்லாவை தவிர வேற யாரையும் பயப்படாமல் இறையச்சமுடைய பெண்ணாக, நல்ல பெண்ணாகவே சொல்கிறாங்க. தனியாக போகிற பெண்ணை நல்ல பெண்ணு, அல்லாவுக்கு அஞ்சிய பெண்ணு. அப்போ அல்லாவுக்கு அஞ்சு இது மாதிரி ஒரு பெண்ணு போவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இது மாதிரி ஒரு காலம் வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், பாதுகாப்பான ஒரு சூழல் வந்தால், இப்போ நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்த புதுசில் அவங்களுடைய இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்பட்ட ஆரம்ப காலத்தில் எல்லா பகுதிகளும் பாதுகாப்பான சூழலில் உண்டாகி வந்துடலை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதுகாப்பை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகர்த்தி கொண்டு போனாங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த எல்லை முழுக்க பாதுகாப்பான ஒரு சூழல் உண்டாக்கப்பட்டுருச்சு. கொள்ளையர்களுடைய கொட்டம் அடக்கப்பட்டுருச்சு. இந்த மாதிரி தப்பு தண்டா பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் அஞ்சு ஒடுங்குற மாதிரி கடும் தண்டனைகள் உண்டாக்கப்பட்டுருச்சு. அப்போ அதுக்கு பிறகு சூழல்லாம் ஒரு சேஃப்டியாக பாதுகாப்பான ஒரு நிலைமை உண்டான உடனே பெண்கள் இந்த மாதிரி தனியாக பயணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸை வச்சு நம்ம சிந்திக்கும் போது என்ன விளங்குதுன்னு கேட்டால், பாதுகாப்பான சூழல் இருந்தால் ஒன்றும் அச்சம் இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் ஒரு பெண்மணி தன்னந்தனியாக பயணம் செய்வது கூட ஆள் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. தனியாகவே பயணம் செஞ்சாலும் தவறு இல்லை என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கி கொள்கிறோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இதுக்கு சில மாற்றமான செய்திகளையும் கேள்விகளை முன்வைக்கிறாங்க. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் போருக்கு வர்றேன்,
போருக்கு பயணத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறேன், என் மனைவி வந்து ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக ஹஜ்ஜுக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ உன் மனைவியோடு சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போ அப்படிங்கிறாங்க. மனைவி கூட அந்த பயணத்தில் நீ கூட போங்கிறாங்க. இந்த ஹதீஸை மையமாக வச்சு சிலருடைய கருத்து என்னவா இருக்குன்னு கேட்டால், இல்லை தனியாக போகக்கூடாது, ஏன்னா ஹஜ்ஜுக்கு போகிறேன், மனைவி ஹஜ்ஜுக்கு போகிறா, நான் போருக்கு போகிறேன்னு சொல்லும்போது நீ போருக்கு வர்றதை விட ஹஜ்ஜுக்கு மனைவி கூட துணைக்கு போ அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா ஒரு பெண்ணு தனியாக போகக்கூடாதுன்னு தானே அர்த்தம் என்று இதை வைத்து போகக்கூடாது என்று வாதிடுகிறார்கள். அந்த கருத்து அதுக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது என்று புரிஞ்சுக்கிட்டாலும் ரெண்டையும் நாம் முரண்பாடானதாக விளங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு அந்த சூழல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி சொல்லக்கூடிய அந்த சூழல் வந்து இன்னும் பாதுகாப்பான ஒரு சூழலாக அமையலை, போயிட்டு வர்ற அந்த பயண பாதை வந்து பாதுகாப்பான பயண பாதையாக இல்லை, அப்போ கூட துணைக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் சரியாக வருங்கிற ஒரு காலமாக இருந்திருக்கிறது. எனவே நபி அவர்கள் அங்கே சொல்லியிருக்கிறாங்க, பிற்காலத்தில் நிலைமை மாறும், அப்போ அது மாதிரி சூழலை மாற்றிக்கலாம் என்கிற என்ற செய்தியை இந்த ஹதீஸில் இருந்து, ஒரு பெண் தனியாக பயணம் பண்ணுவான்ற ஹதீஸிலிருந்து நம்ம விளங்கிக்கலாம். அதனால் ஒரு பெண்ணு தனியாக பயணம் செய்வது என்பது பாதுகாப்பான சூழலில் பயணம் செய்வது மார்க்க அடிப்படையில் குற்றமில்லை. கொஞ்சம் அச்சமும் சந்தேகமும் போனால் எப்படி இருக்குமோ, பாதுகாப்பாக இருக்குமா இல்லையான்ற டவுட் இருக்கிற மாதிரி இடமா இருந்தால் கண்டிப்பாக மகரமான துணையோடு தான் அவங்க பயணம் செய்ய வேண்டும் என்பது புரிந்து கொள்ளலாம்.